வணக்கம். சங்க இலக்கியங்களில் பெண் புலவர்களினுடைய படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. ஆனால் அதன் பிறகு இலக்கிய உலகில் பெண்களினுடைய பங்களிப்பு என்பது ஏறத்தாழ இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டது. உரையாசிரியர்கள் எவருள்ளும் பெண் உரையாசிரியர்கள் என்று இல்லை. திருக்குறளுக்கு காலந்தோறும் பலர் உரை எழுதி வந்திருக்கிறார்கள். அவ்வகையில் திருக்குறளுக்கு உரை எழுதிய முதல் பெண் யார்? திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு அருகே மருங்காபுரி என்ற ஜமீன் அமைந்திருந்தது. மருங்காபுரி ஜமீன்தாராக விளங்கியவர் கிருஷ்ண விஜய பூஜ்ய நாயக்கர். அவருடைய மனைவியருள் ஒருவரான மருங்காபுரி ஜமீன்தாரணி கி. சு. வி. லட்சுமி அம்மணி அவர்கள் 1929 திருக்குறளுக்கு உரை எழுதி வெளியிட்டார். அவர்தாம் திருக்குறளுக்கு உரை எழுதிய முதல் பெண்மணி ஆவார். அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் முழுமையாக குறள் வாரியாக விளக்கமளித்த இவ்வம்மையார் காமத்துப்பாலுக்கு சுருக்கமான வகையில் உரை எழுதி வெளியிட்டார். அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் தமிழறிஞர்களான உவேசா, திருவிகா, நாமு வெங்கடசாமி நாட்டார் உள்ளிட்ட 29 அறிஞர்களிடம் அந்த நூலுக்கு அணிந்துரையும் வாழ்த்துரையும் பெற்று வெளியிட்டார். அவ்வகையில் 1929 லட்சுமி அம்மணி எழுதி வெளியிட்ட அந்த திருக்குறள் உரைக்கு திருக்குறள் தீபாலங்காரம் என்று பெயர். நன்றி, வணக்கம்.